Explore Malaysia, Kuala Lumpur and Langkawi for just 19,999. Book now with KBG Trips. We make happy holidays. Hey, kutima, ya alura. Ya alura. யாரன் சார் திரும்பிவா நிலையில்லா கூட்டத்தில் நிலைக்கும் உன் பெயர். இந்த பிஞ்சு குழந்தை இந்த ஆசிரியர் இங்கு பணியாற்றினால்தான் பள்ளிக்கு செல்வேன் என கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறது. ஒண்ணு தெரியாது, ஏபிசி எதுவுமே தெரியாது, இங்கிலீஷ் மீடியம் ஒண்ணுமே இல்ல. நான் திட்டி உனக்கு சேர்த்தனாரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இவரு கூட்டிட்டு போயிட்டு முதல்ல கலைஞர்ல அவரை வேணும் யார் தான் பண்ணுவாங்க ஒன்றுமே இல்லாத தம்பி பையனா. பெற்றோர்களும் கண்ணீர் வடிக்கின்றனர். மறுபுறம் மக்களின் குழந்தைகளின் நன்மதிப்பையும் அன்பையும் பெற்றவராய் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார் அந்த தலைமை ஆசிரியர். அப்படி என்ன செய்துவிட்டார் அந்த தலைமை ஆசிரியர்? தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்த வகுரப்பம்பட்டி அரசு தொடக்க பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்தவர் தமிழ்மணி. தற்போது அந்த பள்ளியில் 34 மாணாக்கர்கள் பயின்று வருகிறார்கள். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 17 மாணவர்களும் 18 மாணவிகளும் பயின்று வருகிறார்கள். 2016ஆம் ஆண்டு அங்கு தலைமை ஆசிரியராக தமிழ்மணி பொறுப்பேற்ற போது அங்கு வெறும் 8 மாணவர்கள் மட்டுமே பயின்றதாக சொல்லப்படுகிறது. இதனால் அந்த தலைமை ஆசிரியர் அந்த கிராமத்தில் வீடு வீடாக சென்று அன்பாக எடுத்துரைத்து மாணாக்கர்களை சேர்ப்பிக்க செய்திருக்கிறார். மேலும் தனது தனிப்பட்ட ஆர்வத்தால் மாணாக்கர்களுக்கு தேவையான பல உதவிகளையும் செய்து படிப்பதற்கு அதிகமாக கவனம் செலுத்தி மாணவர்களின் தனித்திறமையையும் கண்டறிந்து பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, கவிதை, விளையாட்டு என அந்த பள்ளி மாணாக்கர்களை திறமையாளர்களாக ஊக்குவித்து வருகிறார். பல இடங்களுக்கும் போட்டிகளுக்கு அழைத்து சென்று வருகிறார். இதனால் மாவட்ட அளவில் அந்த பள்ளியின் மாணவர்கள் முதலிடம் பிடித்திருக்கிறார்களாம். மேலும் ஆங்கிலமும் அந்த பள்ளி குழந்தைகள் நன்றாக உச்சரிக்கிறார்களாம். இந்த நிலையில்தான் தலைமை ஆசிரியர் தமிழ்மணி செங்குட்டை அரசு தொடக்க பள்ளிக்கு பணி மாறுதல் பெற்று இருக்கிறாராம். இந்த விஷயத்தை அறிந்த அந்த கிராமத்தினர் மற்றும் பள்ளி மாணாக்கர்கள் பள்ளியின் நுழைவு வாயில் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு உறுதியோடு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த மொரப்பூர் வட்டார கல்வி அலுவலர், காவல்துறையினர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த தலைமை ஆசிரியரை பாராட்டினர். தொடர்ந்து அதிகாரிகள் 1 மாதம் பெற்றோரிடம் நேரம் கேட்டு இருக்கிறார்கள். அந்த 2 பள்ளி தலைமை ஆசிரியர்களையும் கடிதம் பெற்றுக்கொண்டு இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து பெற்றோர்களும் மாணாக்கர்களும் நம்பிக்கையோடு கலைந்து சென்றனர். Explore Malaysia, Kuala Lumpur and Langkawi for just 19,999. Book now with KBG Trips. We make happy holidays.